நீங்க கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். The Bible says in book of Colossians chapter 4 and verse 2, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். The Bible says, be faithful to pray as intercessors who are fully alert and giving thanks to God. அப்ப நமக்கு பைபிள் எந்த நேரத்திலையும் பரிசுத்த வேதாகமும் தேவனும் நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கு. இட்ஸ் a command from God. நாம் ஒரு நாளில 24 மணி நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த 24 மணி நேரத்தையும் நாம் எப்படி பிரயோஜனத்தோடு ஜெபத்துக்கு எவ்வளவு அதிக நேரமாய் ஒதுக்கி மற்ற காரியங்களுக்கு நாம் நேரத்தை எப்படி செலவு பண்ணுகிறோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். We have to alert ourselves. We have to be more faithful in our prayers. நம்முடைய ஜெப நேரத்தை ஒரு நாளும் எதுக்குமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடிக்கு நாம் விழிப்புடனே கர்த்தருடைய நேரத்தில் அவரை சந்திக்க நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். We have to always be alert, be prepared to pray in all seasons. பைபிள் சொல்றது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கட்டளை எடுத்து இருக்கிறதுனா நம்முடைய வேலை ஜெபித்து இருக்கிற ஒரு வேலைதான். தேவன் உண்மை உள்ளவராய் அவர் ஜெபத்தை கேட்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்துல நீங்க 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ச்சியா நீங்க படிச்சீங்கன்னா தானியேல் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பால் கழிப்புல போறாங்க என்று அறிந்து கொண்டு அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு தரிசனங்களை கொடுத்து அந்த தரிசனத்துக்கு பதில் கிடைக்காத இருக்கிற வேலையில நீங்க 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க கர்த்தருடைய வசனம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். தேவ தூதனானவன் தானியேலுக்கு பதிலை கொண்டு வருகிறான். The angel of God வேற யாரும் கிடையாது. கப்ரியேல் தூதன் தேவ சமூகத்திலிருந்து இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு, தானியேலே உன் ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார் என்று அந்த பதிலை கொண்டு வருகிறதுக்கு தேவன் ஒரு தேவ தூதரனை அனுப்பியிருந்தார். He has assigned. நீங்க 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைக்குவதற்கும் உன்னை உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக ஸ்திரப்படுத்திருக்கிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. The first day you begin to pray for understanding and to humble yourself before your God, your request has been heard in heaven. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் மறுபடியுமாய் உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த இரவு நேரத்துல, நீங்க ஜெபிக்கிற நாள் தொடங்கின முதல் உங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சிங்காசனத்துல கேட்டிருக்கிறார் என்று நீங்க மறந்துடாதீங்க. Often times நமக்கு எப்ப தெரியுமா சோறு வருவோம், ஜெபம் பண்ணும் பொழுது என் ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் கொண்டிருக்கிறதே, இன்னும் எத்தனை நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும், இந்த காரியத்தை நான் தேவனிட்ட சொல்லி இருக்கிறேனே, இந்த கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு எப்போ பதில் கொடுப்பார் என்று ஒரு தெரியாத ஒரு நிலைமையில நாம் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சோறு வருகிறது. அது மனித ஏழ்மையா இருக்கிறது. பட் Daniel choose the other way. அவன் பதில் கிடைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருந்தான். He chose to wait upon God till the answer comes from God. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் எல்லா ஜெபத்திற்கும் நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு எட்டினது மாத்திரமல்ல, பதில் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்று கூட நாம் காத்திருக்க வேண்டும்.
We are believers. நாம் ஆலயத்துக்கு போகிறோம், நாம் ஆராதிக்கிறோம், நாம் பைபிள் வாசிக்கிறோம், நாம் எல்லா ஃபெலோஷிப்புகளை உண்மையா இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பைபிள் சேஸ் நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எதற்குங்க? ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் வருத்தருக்கும் ஒரு நேரமும் ஒரு காலம் இருக்கிறது. வை? வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையின் பிசாசின் சேனைகள் கேப்ரியல் வராதபடிக்கு தடை செய்தது. பட் காட் ஸ்டூட். மிகாவேல் வந்து காப்ரியலோடு கூட அந்த பிசாசின் யுத்தத்தை செய்து காப்ரியல் அனுப்பி கொடுத்தார். So similarly God wants to give you all the answer for all your prayers. ஆனால் ஜெபத்துல இன்னும் உறுதியாக, இன்னும் திடமனதாக, இன்னும் தொடர்ந்து தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் தேவ சமூகத்துல நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நாம் காத்திருக்க God will expectantly give us the answer. எல்லாருக்கும் தெரியும் தேவ மனுஷன் ஜான் ஹைட் என்ற தேவ மனுஷனை கர்த்தர் இந்த இந்தியா தேசத்திற்கு அனுப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, பஞ்சாப் ஸ்டேட்ல அவர் வரும் பொழுது அவருக்கு பாஷை தெரியாது, மொழி தெரியாது. ஆனால் தேவ சமூகத்துல அநேக நேரத்துல அவர் ஜெபத்துல காத்திருந்தார். எதற்காக காத்திருந்தார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு ஆத்துமாவை கொடுங்க. Give me one soul, Lord. நான் உங்களை பற்றி, கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி he waited upon God. மொழி தெரியாது, பாஷை தெரியாது, அதை கற்றுக்கொள்ளுகிற நேரத்தை எடுத்துக்கொண்டார். But he still waited upon God. 7 வருஷம் ஆன முதல் God gave him the one soul. அப்போ இன்னைக்கு persistence of prayer is more required. And faithfulness in prayer is more required for us. நமக்கு ஜெபம் என்பது தேவனோடு கூட அவருடைய இருதயத்தை நான் புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்தின்படி நான் ஜெபிக்க போகிறேன் என்று நமக்கு ஜெபத்துக்கு உதவி செய்கிறவர் தான் தேவன். நாம் அழகாக வசனத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி நாம் எல்லோரும் ஜெபத்துல பலவீனர்கள். We are all weak in prayer. But remember one thing. ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறபடியாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நீங்க 8:26 வசிச்சீங்கன்னா சொல்லும், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். எப்போங்க? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். So God knows நம் ஜெபத்துல பலவீனர்களா இருக்கிறோம் என்று அவர் அறிந்திருக்கிறார். பட் ரிமெம்பர் ஒன் திங், அவர் உங்களை பார்த்து ஐயோ நீ பலவீனமா இருக்கிறியே என்று சொல்லி உங்களை உதக்கி போருகிறவர தேவன் அல்ல. உங்களை ஜெபத்துல பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார். All that you have to do is approach him. அவரை கூப்பிட்டு பாருங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டு பாருங்க. அவர் உதவி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is ready to help us in our need. உதாரணத்துக்கு பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு அவருடைய 3 நெருங்கின சீஷர்களை கொண்டு போவார். அப்பா, என் ஆத்துமா வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறது, மரணத்துக்கு நேரா என் ஆத்துமா ரொம்ப வியாகுலப்பட்டு கொண்டு என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. I need some prayer help, prayer support எனக்கு வேணுமா இருக்குது என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். கொஞ்ச தூரம் போய் கர்த்தராகிய இயேசு அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, வியாகுலப்பட்டோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வேர்வை இரத்த துளியாய் கெத்செமனே தோட்டத்துல விழும் பொழுது, he was agonized because of the suffering. அவர் போய் கொண்டிருக்கிற அந்த பாடை நினைத்து பார்க்கும் பொழுது அவரால முடியல. He was still praying. சீஷர்கள் வந்து பார்க்கிற மாத்திரத்துல அவங்க நித்திரை அடைந்திருந்தாங்க. ஆண்டவர் வந்து கேட்பார்ப்பா, பேதுருவே, 1 மணி நேரம் கூட என்னோட கூட விழுத்து இருக்க முடியாதா? We are not able to stand with me for 1 hour. பேதுருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றினவர் தேவன். இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் தேவன் வணைந்த மாத்திரத்துல
You could see them praying all the times. எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தை கொண்டு தேவன் அவளை எல்லா நேரத்திலும் ஜெபத்துக்கு மேன்மை கொடுக்க கிருபை கொடுத்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கலாம். அந்த எல்லா இடத்திலும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். They made sure prayer became their life. ஜெபம் அவருடைய மூச்சு காற்றாய் மாறினது. அவங்க உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க இடத்துல சாப்பாடு விஷயம் வரும். அது இடத்துக்கு அவங்க சொல்லுவாங்கப்பா, எங்களுடைய வேலை ஜெபத்திலும் வேத வசனத்தை சொல்லுவதுதான் எங்களுக்கு வேலை. So they became so interested in prayer. அப்ப இன்னைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? How much time am I investing in God? தேவனோடு கூட எவ்வளவா நான் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன்? தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த ஜீவனை எவ்வளவாய் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு என் நேரத்தை சமயத்தை ஒதுக்கி அவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு இந்த ஜெபத்தினுடைய மார்க்கத்தை உண்டு பண்ணின தேவனுக்கு எவ்வளவாய் நான் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் என்றுதான் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. Jesus categorically said, அவர் அழகாக ஒரு ஓமையை சொன்னார். திருச்சபையை பற்றி அழகாக கற்றுக் கொடுத்தார். நீங்க மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 10 கன்னிகைகளை குறித்து பேசியிருப்பார். மணவாளன் வருவதற்கு மணவாட்டி தாமதமாயிடுச்சாம். கொஞ்சம் சில நேர்கள் தான் விளக்கையும் எண்ணெயும் வைத்து கொண்டிருந்தவர்கள் வெறும் 5 பேர் தான். So Bible says நாம் எல்லா காலத்திலும் நேரத்திலும் ஜெபத்துல விழிப்புணர்வர்களா நாம் இருக்க வேண்டும் என்று. ஏங்க, நமக்கு எதிராளியான பிசாசோனவன் இருக்கிறான். அவன் ஜெபத்துல நாம் மேற்கொள்ள முடியும், ஜெபத்தினால் எல்லாம் வெற்றி செய்ய முடியும், நாம் ஜெபிக்க அவனுடைய காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட முடியும் என்று அவன் அறிந்திருக்கிறான். We may think that our prayer might be powerless, but God thinks that your prayer is all powerful to defeat the stronghold of the enemy. பிசாசு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நிர்மூலமாக்க கூடியதற்கு தான் ஜெபத்தின் என்ற ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார். So get down. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நீங்க 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ 15 நிமிஷமோ where all you get some time to pray, go seek God. தேவனை நீங்க பார்க்க ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயமா நடக்குங்க. தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். The Bible very clearly says, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராய் என்று. அந்த எல்லா ரகசியங்களும் அவர் அறிந்திருக்கிறவர்கிட்ட போய் நாம் செபிக்கும் பொழுது வெளிப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்க எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டா கூட கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லும். 18ஆம் வசனம், keep praying at all times. இடைவிடாமல் நீங்க ஆவிக்குள்ள எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தாங்க ஜெபிக்க முடியும். விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் ஜெபிக்க முடியும். அவர்கள் மாத்திரம்தான் தேவனிடத்தை நோக்கி மன்றாட முடியும். அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்குவதற்கு தேவன் நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். The Bible says, pray passionately in the spirit as you consistently intercede with every form of prayer at all times. எல்லா சமயத்திலும் நாம் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நாம் ஜெபம் பண்ண முடியும். Jesus prayed. அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணாரு. இருட்டோட கூட எழுந்து ஜெபம் பண்ணாரு. எதற்குங்க? ஒரே ஒரு காரியம் தான்,
ஜெபத்துல தேவனுடைய சித்தம் என்னது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகி இயேசு இந்த பூமியில மாம்சத்தோடு இரத்தத்தோடு வாழும் பொழுது தேவனை கூடினது மாத்திரமல்ல, அந்த சித்தத்தை அறிந்து கொண்டு அதை செய்து முடிக்கிறவர்களா இருந்த முடியுமானால் இன்னைக்கு நமக்கும் அத முடியும். Jesus overcame. His body was tired, but he still pushed himself by the power of the Holy Spirit to kneel down, to look unto the Father, to pray. Jesus also taught his disciples the same thing. இப்போ இன்னைக்கு நாம் இந்த இரவு பொழுதுல let us come back to God. ஆண்டவர்கிட்ட உண்மையா சொல்லி பாருங்க, ஆண்டவரே, am I being faithful in my prayer? என் ஜெப நேரத்துல நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை ஆராதிப்பட நான் உண்மையா இருக்கிறேனா? உண்மை தேடுகிறதுல உண்மையா இருக்கிறேனா? அண்ட் டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். எந்த சமயத்துல டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட், இது போதும்னு மாத்திரம் நிறுத்திடாதீங்க. தேவன் உங்களை ஆழத்துக்குள்ள கொண்டு போகும் என்று விரும்புகிறார். There is dimensions in prayer. உங்களை தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு காரியம், தேவன் அவருடைய இருதயத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ வசனத்தின் மூலியமாக அதை வெளிப்படுத்த உங்களுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். God wants you to encourage you tonight. Continue to pray. Never stop praying, and God has the results for your prayer. ஒரு தேவ தூதனை கொண்டு வந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராயிருந்தால் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்ட நம்முடையருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வெளிப்படுத்துகிற அதிக நிச்சயம். Continue to pray, continue to seek God. God will surely answer your prayers. இரவு நேரத்துல கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்.